வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு கேட்ஜெட்ஸ் ஒன் தமிழ். ஸோ இன்னைக்கு நாம ஒரு 5 கேம்ஸை தான் பார்க்க போறோம். நம்மளோட கேம் சீரிஸ் ஆரம்பிக்க போகுது. ஸோ எல்லா வீக்லயும் உங்களுக்கு வீக்லி அப்டேட் பண்ண ட்ரை பண்றேன். எல்லா வீக்லயும் உங்களுக்கு ஒரு கேம் சீரிஸும் நெக்ஸ்ட் ஒரு ஆப் சீரிஸும் நாம கொண்டு வரலாம்னு ஒரு பிளான்ல இருக்கு. ஸோ இந்த கேம் சீரிஸ்ல இன்னைக்கு நாம கொண்டு வந்திருக்கிறது 5 கேம்ஸ் தான். அதுல நொஸ்டாலஜிக்கான 1-2 கேம்ஸ் இருக்கு. ஆனா நிறைய நியூ ஜென்க்கு அதெல்லாம் தெரியாது. இப்ப நிறைய பேருக்கு பெரியவங்களுக்கெல்லாம் அது தெரியும். நாம நிறைய விளையாடி இருக்கேன் அதெல்லாம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம். ஆனா இப்போவும் அந்த கேம் எல்லாம் அப் டு நோட்ச் தான் இருக்கு. ஸோ அதனால இப்போ வர்ற ஜெனரேஷனும் அது பார்க்கணும். அது எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் கேம்ஸ் எல்லாமே ஒரு டைம் பாஸுக்கு, நீங்க ரீல்ஸ் நோடுறதுக்கு பதிலாக கேம் விளையாடலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்க கேம்ஸ் எல்லாம் விளையாடி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருங்க, இல்லைனா ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நிறையா சும்மா கேம் எல்லாம் விளையாடி நிறைய டைம் எல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எல்லாமே ஒரு கண்ட்ரோல்டாக கொஞ்சம் டைம் தான். நம்ம போர் அடிக்கும் போது, இல்லைன்னா எங்கேயாச்சும் போய் நம்ம க்யூவில் நிற்கும் போது, இல்லைன்னா யாருக்காச்சும் வெயிட் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் போர் அடிக்கும்ல, அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கேம் விளையாடுங்க. ஏன்னா எப்போவுமே ரீல்ஸ் பார்க்குறத விட, இல்லைன்னா அந்த மாதிரிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட கேம் விளையாடுறது கொஞ்சம் நமக்கு ஒரு மைண்டுக்கு ஒரு ஷார்ப்னஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அதில் குயிக் டிசிஷன் எடுக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மைண்ட் எக்ஸசைஸ்னு கூட வேணும்னா சொல்லலாம் இந்த கேம்ஸ் எல்லாம். ஸோ நாம் ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கேம் வந்து டம்ப் வேஸ் டு டை. ஸோ இந்த கேம் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா அந்த கேமுக்குள்ளே போய் அதில் நிறைய தாட் ப்ராசஸிங், இந்த ஆப்டிடியூட் லெவல் கொஸ்டின்ஸ் மாதிரி நிறைய இருக்கும். கொஸ்டின்ஸ்னு இல்லை, அந்த மாதிரி நம்ம சிந்திச்சு நாம ஏதாவது பண்ணோம்ல, அந்த மாதிரி தான் இந்த கேம் வரும். ஒவ்வொரு டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்க்கு தகுந்த மாதிரி அதில் என்ன எழுதியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாம் அது விளையாடணும். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன டாஸ்க் வரும், நம்ம ஸ்க்ரீனில் எழுதி வைப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாம் அது விளையாடணும். அப்புறம் கிராஃபிக்ஸ் எல்லாமே ஒரு கார்ட்டூனிஷான கிராஃபிக்ஸ் தான், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். அப்புறம் இது எந்த ஃபோன்லையும் உங்களால் விளையாட முடியும். ஏன்னா ஃபோன் எல்லாம் ஹை ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ திஸ் இஸ் எ ஃபன் மைண்ட் கேம். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் கேம் தான் வெக்டர். இந்த வெக்டர் கேம் எவ்வளவு ஃபேமஸ்னா, இந்த வெக்டர் கேம் விளையாடுனதுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு இந்த பார்க்கர்ன்ற ஒரு விஷயம் இருக்கு, அந்த மாதிரி ஒரு விளையாட்டு இருக்கு தெரிய வந்தது. ஸோ இந்த கேம்ல தான் இப்போ நாம ஒவ்வொரு பில்டிங்க்கு மேலேயும் ஏறி அப்படியே குதிச்சு போறது தான் இந்த கேம். அதுக்குள்ள நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் வரும். அப்புறம் இது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வந்து ஃபுல்லா பிளாக் அண்ட் ஒயிட் தான். ஸோ அது ஒவ்வொரு பில்டிங்கு, அப்புறம் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஜம்பிங், அப்புறம் நம்மளை எப்பவுமே துரத்திட்டு ஒருத்தர் இருப்பாங்க. அது ஒவ்வொரு ஆப்ஸ்டக்கிளும் நாம ஜம்ப் பண்ணி, இல்லைன்னா அதுக்கு கீழே போய் அப்புறம் பாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும். அந்த ஆள், நம்ம பின்னாடி வர்ற ஆள் நம்மளை எப்பவுமே பிடிக்க கூடாது. அப்புறம் ஒவ்வொரு லெவலும் ஏறி போக நமக்கு ஒவ்வொரு ஸ்கில்லும் அன்லாக் ஆயிடும். அந்த ஸ்கில் எல்லாம் இந்த டிஃப்ரெண்ட் ஜம்பிங் ஸ்டைலு, அப்புறம் இல்லைன்னா குதிக்கிற ஸ்டைல் எல்லாம் நமக்கு அன்லாக் ஆகிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் அ ஃபன் கேம். ட்ரை பண்ணுங்க. இந்த கேம் கூட ஒரு நொஸ்டாலஜிக்கான கேம் தான். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல எப்படி இதுக்கு பழக்கம் இருக்கும். நான்லாம் சின்ன வயசுல நிறைய விளையாடி இருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அண்ட் தேர்ட் கேம் தான் ராபரி போப். ராபரி போப் 2 வந்திருக்கு இப்போ. அதுல வந்து நாம ஒரு திருடன் தான். நாம நிறைய வீட்டுக்குள்ள, இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள எல்லாம் போய் நம்மளை யாரும் பிடிக்காம அப்படியே சைடுக்குள்ள எல்லாம் நுழைஞ்சு நம்ம அதுல இருந்து திருடி நம்மளை யாரும் பிடிக்காமலேயே வெளியே வரணும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான். அப்புறம் நீங்க நம்மளோட மைண்ட் நிறைய யூஸ் பண்ணோம் அதுல வின் பண்றதுக்கு. எப்பவுமே யாரும் நம்மளை பார்க்க கூடாது. சவுண்ட் வரும்போதும் யாராச்சும் அந்த ரூம்குள்ள வந்தோம்னா நம்ம நெக்ஸ்ட் ரூம்குள்ள போய் ஒளியணும். ஸோ இது ஒரு ஃபன்னான கேம். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் ஒரு நொஸ்டாலஜி கேம் தான். கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷத்துக்கு நடுவில் இதுக்கு ஒரு ஏஜ் இருக்கும். நான்லாம் பழைய ஃபோன்ல சாம்சங் கேலக்ஸி ஜேலையே இதெல்லாம் விளையாடி இருக்கு. அண்ட் ஃபோர்த் கேம் வந்து ஜெட் பேக் ஜோய் ரைட். கிளியரா எப்படி சொல்லணும்னா டெம்பிள் ரன், சப்வே சர்ஃபர், அதுக்கப்புறம் ஜெட் பேக் ஜோய் ரைட் தான். அந்த டைம்ல இதை அடிச்சுக்க ஆளே இல்லை. ஒன்றும் இல்லை, சும்மா ஆப்ஸ்டக்கிள்ஸ் நாம அப்படியே போயிட்டே இருக்கணும். அப்புறம் அந்த காயின்ஸ் கலெக்ட் பண்ணோம். ஆனால் ஆப்ஸ்டக்கிள்ஸ் எல்லாமே நாம அவாய்ட் பண்ணோம். நம்ம ஜெட் பேக்கை வச்சு அப்படி போயிட்டே இருக்கணும் ரொம்ப தூரம். ஒரு எண்ட்லெஸ் கேம் தான். இதுக்கு ஒரு எண்டிங்கே கிடையாது. இதுவும் ஒரு டைம் பாஸுக்காண்டி விளையாடுற கேம் தான். அப்புறம் அப்கிரேடேஷன் எல்லாமே இருக்கு. நம்ம நிறைய காயின்ஸ் கலெக்ட் பண்ணோம்னா. ஸோ இதுவும் ஒரு ஃபன்னான கேம். இந்த எல்லா கேம்ஸ்லயும் நிறைய ஆட்ஸ் இருக்கு. கொஞ்சம் டைம் அதுக்கும் போயிடும். ஸோ அது மைண்டில் வச்சுடுங்க. அண்ட் ஃபைனல் கேம் வந்து அது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேம் டெவலப்பர் தான் கேம் லோஃப்ட். அந்த டைம்ல எல்லாம் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி கேம் லோஃப்ட் வந்து ஒரு பெரிய கேம் டெவலப்பர். அவங்களுக்கு கீழே தான் நிறைய கேம்ஸ் வந்திருக்கு. நம்ம ஃபோன்ல ஆனாலும் சரி, ஃபோனுனா அந்த ஃபீச்சர் ஃபோனு நோக்கியால ஆனாலும் சரி, இல்லைனா இப்போ ஆண்ட்ராய்டு ஐஃபோன் அதில் ஆனாலும் சரி, அது ஒரு பெரிய கேம் டெவலப்பர். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியாது. அவங்க அதை நிப்பாட்டிட்டாங்க கேம் லோஃப்ட் டெவலப் பண்றது. இப்போ ஆக்டிவிஷனோட சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறாரு. அப்புறம் கேம் லோஃப்ட்ல அந்த டைம்ல எல்லாம் இருந்த என்னோட ஃபேவரட் கேம் தான் ஸ்பைடர்மேன்.
ஸ்பைடர்மேன் அப்படி இருக்கும், வேற லெவல் இருக்கும். நாம பாக்குறோம்ல இந்த மார்வல் ஸ்பைடர்மேன் எக்ஸ்பாக்ஸ் பிசில எல்லாம் அந்த மாதிரியே இருக்கும் போன்ல. அந்த டைம் அந்த கிராபிக்ஸோட அவங்க கொடுத்துருக்காங்க, நல்லா இருந்தது அப்போ விளையாடுறதுக்கு. இப்போ என்னாச்சுன்னா அந்த கேம் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது, ஏன்னா அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க மொத்தமா ஒவ்வொன்றா. அது என்னாச்சுன்னு தெரியாது, அவங்க அப்படியே ரிமூவ் பண்ணிட்டாங்க. மேபி லைசன்சிங் இஷ்யூவா கூட இருக்கலாம். ஸோ அது மாதிரின்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த ஸ்பைடர்மேன்ல இருந்த சேம் ஃபைட்டிங் ஸ்டைல் தான் இந்த கேம்லயும் இருக்கு. திஸ் இஸ் ஸ்பைடர் ஃபைட்டர் 2. ஸ்பைடர் ஃபைட்டர் 2ல வந்து நம்ம கேம் ஆரம்பிச்சோம்னா நமக்கு நிறைய எதிரிகள் இருக்கும். அவங்கள ஒவ்வொருத்தரா அடிச்சு போடுறது தான் இந்த கேம். இந்த கேம் நிறைய பேரை அடிச்சு போடும்போது நமக்கு ஒவ்வொரு ஸ்கில்லும் அன்லாக் ஆகிடும். அப்புறம் காசு வரும், காசை வச்சு நம்மளால ஸ்கில் வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கேம் முன்னாடி போயிட்டே இருக்கும். இட் இஸ் a ஃபன் கேம், டைம் பாஸுக்கு விளையாடலாம். இட் இஸ் a குட் கேம். அப்புறம் நான் சொன்னோம்ல அந்த நொஸ்டாலஜிக்கான ஒரு எப்படி சொல்றது ஒரு டச்சும் இருக்கு இதுக்கு. நாம அந்த காலத்துல அது விளையாடணும், கேம் லாஃப்டோட ஸ்பைடர்மேன். இப்போ அது கிடைக்கல. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் நெக்ஸ்ட் பெஸ்ட் திங் அவைலபிள். ஸோ அவ்வளோதான் நேயர்களே, முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச கேம் இருக்கும், நமக்கு தெரியாதது. ஸோ நீங்கள் அதெல்லாம் கமெண்டில் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நமக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதுவும் போய் ஃபாலோ பண்ணிடுங்க. சேனல்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரே கண்டென்ட்டில் நாம் போட மாட்டோம். மோஸ்ட்லி ஷார்ட்ஸில் கொஞ்சம் மிக்ஸ்டு இருக்கும், ஆனால் கண்டென்ட்டில் வித்தியாசம் இருக்கும். ஸோ நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள், நமக்கு இன்னும் க்ரோ ஆகணும். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் நமக்கு க்ரோ ஆகும். ஸோ இந்த மாதிரி கமெண்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you guys. See you on next video.